ஹே கைஸ், அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் தான் உங்கள் அஸ்வின். என்னடா ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக மணி பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் வந்து 5 o'clock. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நான் அப்போ தான் எடுக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபேஸ் அப்படி இருக்குது, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியமா, இல்லை நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட் பர்சனாக இருக்கிறது ரொம்ப முக்கியமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து காமன் சென்ஸ்னால் என்ன, இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நீங்கள் காமன் சென்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ வந்து பெரியவங்க முன்னாடி வந்து கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, அப்படி உட்காந்த அப்படின்னா அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபோன் வந்ததுன்னு ஃபோன் எடுத்து பேசக்கூடாது, இல்லை ஃபோனை வந்து சைலண்டில் போட்டு வச்சிருக்கணும், இல்லை உங்களோட கொஞ்சம் பலசாலியால் ஆள் கூட வந்து சம்மந்தமே இல்லாமல் போய் சண்டை போக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் உங்கள் காமன் சென்ஸ் மூலியமாக வந்து நீங்கள் தவிர்ப்பீங்க. இதனாலவே வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து அன்வான்டாக எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது, கொஞ்சம் ஹாப்பியாக வந்து லீட் பண்ணிட்டு போவீங்க. இன்னொரு பக்கம் இன்டெலிஜென்ட் பர்சன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து முக்கியமான ஒரு ப்ராப்ளமை பற்றி எல்லாரும் ஒரு போர்ட் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. பட் நீங்கள் மட்டும் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு, கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக, கொஞ்சம் லாங் டேர்மாக யோசிச்சு ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து நீங்கள் சொல்யூஷன் தர முடியுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட், கொஞ்சம் நாலேஜபிள், ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாக நினச்சிப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டொமைனில் இருக்கீங்க, 10 வருஷமாக இருக்கீங்க, பட் சடனாக வேறு ஒரு டொமைன் போக வேண்டியதாக இருக்குது. வித்தின் ஃபியூ டேஸ்லேயே வந்து ரொம்ப குயிக்காக வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, புது இடத்த, புது பிளேஸை வந்து புதுசாக நிறைய விஷயம் உடனே குயிக்காக கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாக இருப்பீங்க. லைக் ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷமாக ஒரே டொமைன்லேருந்து அவங்க என்ன நாலேஜ் வச்சுருக்காங்களோ அந்த நாலேஜை வந்து உங்களால் வந்து இம்மீடியட்டாக இப்பயே கெயின் பண்ணிக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ட், அதாவது ஐக்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சில பேர் வந்து மேக்ஸ் வந்து நல்லா போடுவாங்க, சில பேர் வந்து விழுந்து விழுந்து படிப்பாங்க, பட் அவங்களால கூட அவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியாது. சில பேர் கொஞ்ச நேரம் தான் படிப்பாங்க, பட் அதுக்குள்ளே வந்து அவங்க கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கோர் கான்செப்டில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சர்வே பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே முக்கியமா, இல்லை காமன் சென்ஸ் தான் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே வந்து நம்ம எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பொறுத்தது. இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்டால் நான் எது ரொம்ப முக்கியம்னா, ஃபஸ்ட்டு வந்து காமன் சென்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். அடுத்ததான் வந்து இன்டெலிஜென்ட் பர்சனாக இருக்கிறதோ இல்லாமல் போகிறதும். நான் ஏன் காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு சோஷியல் லைஃப்பில் வாழ்கிறீங்க. ஸோ அந்த சோஷியல் லைஃப்பில் வந்து உங்களை சுற்றி வந்து பல கம்யூனிட்டி பீப்புள், இல்லை நீங்களே வந்து ஒரு கம்யூனிட்டியில் வாழலாம். அப்படி இருக்கும்போது உங்களால் அவங்களோட போய் சர்வே பண்ண முடியல, நீங்கள் மட்டும் தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன தான் அறிவாளியாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் இல்லாதனால உங்களால் ரொம்ப நாள் வந்து அந்த கம்யூனிட்டிலேயோ அந்த பிளேஸ்லேயே இருக்க முடியாது. இதே தான் வந்து நீங்கள் ஒரு ஜாப் எடுத்துட்டாலும் சரி, இல்லை ஒரு பர்சனல் லைஃப் எடுத்துட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வந்து மற்றவங்களோட நான் அப்படியே உங்களோட மைண்ட் செட்டும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லலை. பட் ஸ்டில் மற்றவங்களோட எப்படி உங்களுக்கு பழகணும்னு தெரியல, ஒரு பீப்புள் ஹேண்ட்லிங் எப்படி தெரியல அப்படின்னா, அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் வந்து காமன் சென்ஸ் தான் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து காப்பாற்றி விடும், கம்பேர்ட் டு இன்டெலிஜென்ட் பர்சனை விட. அதுக்கப்புறம் தான் இன்டெலிஜென்ஸ். ஸோ நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காமன் சென்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்கணும். லைக் இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்ததோ, இல்லை நம்மளே வந்து நேரில் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணதோ, அதை வச்சு தான் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு, அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து காமன் சென்ஸ் வந்து சில சமயம் சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல் பேசுகிறேடா அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு அப்படி தோணலாம். பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள், சுற்றி இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிலாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஸோ நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் ஏமாற மாட்டீங்க. இல்லைன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அது ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாரையும் ஏமாற்றாதீங்க, அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ அப்சர்வ் பண்ண உங்களுக்கு மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க அதை எது சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா, இல்லை ஜோக்காக எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது கூட சில பேருக்கு தெரியாது. அப்படி இருந்தும் சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து அவங்க ஃபேஸை வச்சு ரீட் பண்ணிவிடுவாங்க, ஓகே இவங்க வந்து அதை ஜாலியாக எடுத்துக்கல. ஸோ சடனாக வந்து டாப்பிக்கே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்களுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த இடத்த வந்து கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மக்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள்,
அப்சர்வ் பண்ணுங்கள். இது இருந்தாலே காமன் சென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடுத்து நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் ஆகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேள்விகள் கேளுங்க. நீங்கள் வந்து இது ஏன் பண்ணுறோம், இது எதுக்கு, இது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ பேசிக்ஸ்லேயே நீங்கள் வந்து நிறைய யோசிங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் ஆக முடியும். எடுத்தோடனே வந்து எனக்கு தெரியும், என்னோட லேர்னிங் படி இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்கள் யார்கிட்டையும் கேட்க கூட மாட்டீங்க. அது சரியா தப்பான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அது தப்புன்றது ரொம்ப லேட்டாக தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஒரு குழந்தை மாதிரி ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி யோசிங்க. ஒரு குழந்தை பெர்ஸ்பெக்டிவில் இருந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேள்விகளும் அதிகமாக வரும். கேள்விகள் அதிகமாக வர தான் அந்த கான்செப்டோ இல்லை அந்த விஷயமோ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேள்விகள் கேளுங்க. சினாரியோஸ் வைஸ் வந்து நிறைய யோசிங்க. இப்படி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பர்சனாகவும் ஆகலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே முக்கியம். அதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் காமன் சென்ஸ் சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.